எவை குளத்துக்கு போனோம்னு எழுப்ப சொன்னோம்லவ எனக்கு என்ன தெரியும் நீ போக மாட்டேன்னு நினைச்சேன். வேணும்னு எழுப்பாம விட்டு புழுவை பாரு. உங்க அம்மா இதுக்கு எப்படி ஓடுதா? கல்ல பிறந்து குஞ்சு தூக்கிட்டு போயிட்டு அதை பார்க்கறதுக்கு தான் அவங்க அம்மா எப்படி ஓடுதா? நெதம் குஞ்ச தூக்கிட்டு போய் திங்கு அதை போய் கெஞ்சி சை. யாமுக்கியமா வந்தானவ வரலையே. இந்த லூசு போய் எங்க போய் தூங்கினா? இங்க போட்டிருந்த சட்டை எங்கவ? இங்கே இரு. ஏய் எந்தி 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 குண்டிக்குள்ள போட்டு உட்காந்து. கண்ணா இந்தா எப்போ வந்து எழுப்பு சொன்ன? எப்போ உட்காரல நேராவது மிதி மிதி அழுத்து. இல்ல சாப்பிடல. இல்ல இல்ல காலையில சாப்பிடாம போனாம எங்க கிளம்பிட்ட? போட்டு அங்க நலுக்கு மிதிச்சு வந்து நடிச்சிட்டு நிக்க. குளத்துக்கு போனமா மீன் வெட்டுறத பார்த்தமான்னு செவனேன்னு வரணும். அதை விட்டுட்டு மீனை கீழே வெட்டுன தரிச்சு போடுவேன் தரிச்சு. நீ அழுத்தவே தங்கம் தந்துரு தங்கம் தந்துரு தைலா கண்ணு முன்னால குஞ்சு திங்க போகுது. அதை போய் கும்பிட்டு நிக்கிற கூட்டத்தை பாரு. என்னையா உன்னையெல்லாம் கூப்பிடாம போயிட்டானுவ? அங்க துரியோதனே போலியா கோயில் கட்டு கிடக்காரான். என்னை எப்படி கூப்பிடுவானு? ஏன் அவர் போலையா? போய் என்ன பண்ண? எப்படியும் அந்த வருஷம் அவனை மீனை வெட்ட மாட்டான், வேடிக்கை தான் பார்ப்பானு. அந்த கோவம் தான். அவன் எதுக்கு எல்லாரும் வெட்ட பயப்படுதானுவ? இதுக்கு முன்னாடியே 2-3 தடவை மீனை வெட்டினப்போ பழி விழுந்துச்சு. அம்பிட்டு பயலுக்கு அந்த பயம்தான். அதுக்கு வாழத்துக்கு சும்மா வைக்க முடியுமா? ஏருக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு உள்ள தூக்கி வைப்பானுங்க. யோ இந்த வருஷம் நான் வெட்டுமா? என்னது நீயா? ஏ உங்க அம்மா என்ன புடுங்கிறது கடை? அதை உடியா என்னையால வெட்ட முடியுமா முடியாதா? அதை சொல்லு. முடியும் தான். அப்புறம் என்ன விடு வண்டிய? இல்ல நிஜமாவா சொல்லுது? யோ ஆமையா அழுத்தியா நீ முதல்ல. அடேங்கப்பா 4-5 கிலோ தேரும் போல. என்னப்பா குங்குமத்தை தடவிடலாமா? இரம்பா முதல்ல வெட்டுதான்னு கேட்டுக்க ஒரு வார்த்தை. வெட்டுற மூஞ்சி எங்கனையா தெரியுதா பாரு. எல்லா பையில வேடிக்கை தான் பாப்பானுவ. நீ என்னப்பா இவனுங்களை நம்பிட்டு கிடக்க? வெட்டியெல்லாம் தண்ணி ஊத்தி பண்ணல. வடமலையில உங்க பாரிய தூக்கி போட்டானு நினைக்கிறேன். ஏய் வெட்டலன்னா மூடிட்டு நில்லுங்களே. என்ன சொரண்டையில கேளா? தூக்கி போட்டு நான் போய் கடை திறக்கணும். ஆமா என்னப்பா இவனுக்கு பயந்தாங்களி போயில இருக்கானுவா? இந்த வருஷம் குங்குமம் தானா? இந்த வருஷமும் தண்டை தான். இதுல வேற தந்தவாச்சி என்ன வரல கோமே ஏற்படுதானுவா. ஏய் ரூல்ஸை மாத்துக்கலாம்ப்பா. மீன் துள்ளணுமா 2ஆ வெட்டணுமா? இல்லைன்னா ஊருக்காக மொட்டை அடிக்கணுமா? ஒரு வாலி பையனும் வரமாட்டான். எப்படியா வருவான்? வருஷம் தண்டை செலவு ஊரு. நீ தூக்கு. ஊர்வால பிடிச்சி வெட்டணும் ஒரு தனி கத்தோன்னு தெரியுமில? ஏன் நீ வெட்டான்? அதான் சரி. இந்த கெத்து சொல்லி தான் அந்த வாலி 8 வருஷமா உள்ள கிடக்கு. இல்ல நீ வெட்டு. ஏன் நீ வந்து வெட்டு? நீ வெட்ட பாப்பா. போ 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 மீனை என்ன உள்ள போட்டானுன்னு கொன்றுவா பாத்துக்க போயா. ஏ வடமலையா. நிப்பாட்டிக்க. குங்குமத்தை தடவாத, மஞ்சள் தடவுற. யாரு நீயா வெட்ட போற? நான் இல்ல, வெட்ட ஆள் வரா. இந்த பாரு. இங்க யார் தாத்தா? இது ஒன்றும் விளையாட்டு விஷயம் கிடையாது. நீங்க 2 பேர் சேர்ந்து கூத்தடிக்க. துண்டா வெட்டலன்னா ஊரு முன்னாடி மொட்டை அடிக்கணும் பாத்துக்க. துண்டா உள்ளனா தானே? தம்பி இந்த கொத்திக்கிட்டுலாம் விடக்கூடாது. ஒரே வெட்டு 2 துண்டா உள்ளான்னு பாத்துக்க. வாலெங்க அந்த வாழை எடுப்பா. கண்ணா ஆளை நல்லா கூறாத்தான் தீட்டி வச்சிருக்கானுவா. ஓங்கி போட்டேன்னு வைய மீன் மீன் யாரையே துண்டா விழுந்துரும். தூக்கிட்டு போயிட்டல ஒரு ரெக்க ஒடிக்க வரத வருவான் பார். நீ அவங்கள அடிபட்டே சாவற பார். அடிக்கிற அடியில சாவியே வந்து இறங்கி மீனை வெட்டணும். அடி 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 அடி
துண்டா விட்டாங்களே, ஒரே வெட்டு 2 துண்டா போயிட்டான். உன் தம்பி மீனை வெட்டி யானை மேல ஏறிட்டா பாடி. எவோ தம்பி தான் மீன் வெட்டினானா? யானை மேல ஏறிட்டானா? போவோம். பைய சொல்ல சொல்ல கேட்காம போய் மீனை வெட்டி இருக்கா அவனை. என்ன நீ எல்லாத்துக்கும் புழுவுன்ட்டே இருப்பியா? அவன் மீனை வெட்டிட்டு யானை மேல வந்துட்டானே. அவன் தான் மீனை வெட்டான்ல, ஏன் கத்திட்டு கிடக்க? கிளம்பு. வந்துட்டாமல நம்ம கட்ட பொம்மை. வாங்க வாங்க, வா 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 வா. அங்க வரல எடுப்பா, நம்ம குடிச்சு வரைக்கும் குளத்துல நடந்து போயிடும். தத்தோ உள்ள பாரு, யார் நிக்கான்? நம்ம சுடிச்சோரு பார்த்தால பார்த்துட்டான் தான் நினைக்கிறேன். அவ கைய பாரு எப்படி நடுங்குதுன்னு. நான் சொல்றது சரியா போச்சாரு. அங்க பாரு எப்படி கொதிக்குது. நீ வந்திருக்கேன்னு தெரிஞ்சுதான் திருநெல்வேலி வந்திருக்கா அப்புறம் இருக்கடே. சரி நீ மெல்ல அப்படியே போய் அவ டிக்கெட் எடுத்துட்டாளான்னு கேளு. எடுக்கலன்னா அயலுக்கும் சேர்த்து நாமளே எடுப்போம் சொல்லு. தாயோ டிக்கெட் எடுத்தீங்களா? எடுத்துட்டானே. எடுத்துட்டீங்களா? எங்க எடுத்தீங்க? அங்க மேலூருக்கு. ஓ சரிமா, சரி கொஞ்சம் இல்ல மேலூருக்கு எடுத்துட்டாங்களா? மேலூருக்கா? அங்க எதுக்கு எடுத்தாளா? எனக்கு நல்ல தெரியும். எப்போ இந்த பிள்ளை அங்கதான் இறங்கும். இன்னைக்கு நம்ம ஊர்ல தான் இறங்கணும். நம்ம ஊர்லயா? ஒன்னு குறிச்சியில இறங்குவோம், இல்ல நம்ம ஊர்ல இறங்குவோம். நம்ம ஊர்ல எப்படி இல்ல? கொடியங்குளத்துக்கு 11 டிக்கெட். கொடியங்குளமா? அங்கெல்லாம் எடுக்காது. எல்லாம் பக்கத்தூர் மேலூர் இருக்குல்ல, அங்க இறக்கி விடுதேன். அங்க போய் இறங்கிக்கோங்க. 11 டிக்கெட்டுக்கு பஸ் நிப்பாட்ட மாட்டியலா? என்ன கோபப்படாம பேசு. பண்ண முடியாது. பஸ் இன்னைக்கு நின்னே ஆகணும். என்ன பாரு, அங்க நின்னு போன்னு சொல்லி எங்களுக்கு எந்த சட்டமும் இல்ல. யாரும் எங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. சும்மா போட்டுட்டு பஸ்ல பாட்டு ஊர்ல ஒழுங்கா முதல்ல ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கா? உங்களுக்கு வேண்டாம், அது ஊரா இருக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் அது காடு தான். காட்டுல கொண்டு எவ்வளவு பஸ் நிப்பாட்டுவானே. பொடியங்குளத்துல வண்டி எடுப்பாட்டணுமா? எவனுக்கு தெரியாது எங்க இருக்குன்னு? நீ எப்படி இறங்கிட்டா நான் பாக்கல. காடுன்னு சொல்லுவ, காடுன்னு எப்படி நிப்பாட்டம் பாரு. எப்படி நிப்பாட்டுவேன் பாரு, தெரியும். இப்போ இவங்களுக்கு மேலூர்ல இறங்கி போறாங்க. என்னதான் பிரச்சனையா? இன்னைக்கு நேத்து நடக்குதுலாம் எத்தனை நாள் எத்தனை நேரம் நல்லா அவமானப்பட்டு சீரழிஞ்சு செங்க சுமந்திருப்போம்.
இவனுக்கு அப்போட்டு பஸ் மாதிரி துடுதானுவா பொடியங்களா 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 நிப்பாட்டு பொடியங்களா நிப்பாட்டு பொடியங்களா பொடியங்களா நிப்பாட்டு பொடியங்களா 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 நிப்பாட்டு யா பொடியங்களா நிப்பாட்டு 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 பொடியங்களா பொடியங்களா ஏய் நிப்பாட்டு 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 ஏய் பொடியங்களா நிப்பாட்டு பொடியங்களா பொடியங்களா ஏய் பொடியங்களா பொடியங்களா நிப்பாட்டு உள்ள வா ஏய் பொடியங்களா உள்ள வா ஏய் கண்ணா படிச்சு சொல்லிட்டு வந்தேன் கொஞ்ச நாள் சும்மா ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு என்ன விட்டுற கூடாது காதுக்குள்ள இறங்கலையா என்னவே இறங்கல வரவனும் போறவனும் நம்ம ஊரை காடுங்கறான் அது ஒரு குத்தல கொடையில குத்ததான் அப்படி பேசுதா அதுக்கு நீ எவ்வளவு பாய்வியால அவன் மட்டும் இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டியை கொண்டு போய் விட்டுதானா என்ன இருக்கு நம்ம யோசியா கொண்டு போய் விட்டுட்டுமே அப்படியே தான் நடக்கட்டும் அதுக்கு எடுத்த கௌதம்னு உன் பாட்டுக்கு எதையாவது இழுத்து விட்டினா இந்த ஊர்ல ஒரு பையன் கூட நமக்கு நிக்க மாட்டான் தெரியும்ல அத நீ யாவத்துல வச்சுக்கிட்டு கொஞ்சம் பத்திக்கிட்டு சரியா சாமி பத்திக்கிட்டு போதுமா போ கர்ணா இல்ல நான் கிளுத்தம்னா ஆளுக்கு நியாயம் பேசுறாங்க சரி அந்தி வா போலாம் சரிடா எஞ்சி வா போய் அங்கிட்டு தூரப்போ ஆள் யாருன்னு தெரியலையோ என்ன வேணும் உனக்கு வா குறிச்சி வரைக்கும் போயிட்டுருவோம் ஏன்வா கபடி விளையாடத்தான் எங்க பயில கிளம்பி நிற்கான்னு பாரு வா என்ன ஏன் கூப்பிடுத நான் தான் எங்க வந்தாலும் இளவு இருக்கிறேன்ல நீங்க போங்களேன் ஏன் இப்படி கடந்த நீ சாவடிக்கிற எங்கயா பொண்ண நீ போயா என்ன ஏன் கூப்பிடுத என்னைய விட நீ போ சரி நான் போ இனிமே தொழு பக்கத்துல வந்தா கொண்டு விடுவோம் வரல போ நாளைக்கு வந்து வரைவா நீ வாடே என்னல கோயில்கிட்ட அறிவியா துரோவைக்கு அவனை கூப்பிட்டா துரோத கூப்பிட்டா வந்தனா அவளை கொன்றுன்னு சொல்லி போல உட்காந்துருக்கான் போயம்ல போ ஆயா உனங்க கர்ணா இப்ப மட்டும் நீ இறங்கலண்ணா கடைசி வரைக்கும் நல்லா விளையாண்டு தோத்தா மாதிரி இருக்கும் இறங்குடு இல்ல நான் சொல்றது ஒரு காதல விடலையா கர்ணா டேய் உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன் இப்ப மட்டும் நீ இறங்கலண்ணா இந்த ஜென்மத்துக்கு உங்ககிட்ட பேச மாட்டேன் பாத்துக்க இதை பொண்டாட்டி மஞ்சத்தி மேல சத்தியம் பயங்கரமான வாழ்வாதார நிலைமையில கொடியங்குளமும்
குறிச்சியும் 5 நிமிடத்தில் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற இடத்திலே அழகாக தெரிந்துவிடும். கடைசி அடிச்சே ரைட் அவுட் 1 பாயிண்ட் குடியங்கலாம். ஆட்டம் பறக்க மாட்டம் நடைபெறுகிறது. இல்ல முடிச்சு விடு. உள்ள போ ரசிகர்கள் மத்தியில் சிறப்பான ஆட்டம் அடிச்சிட்டாரு. 2 பாயிண்ட் குடியங்கலாம். அண்ணா 3 பாயிண்ட் தான்பா. தம்பி சொன்னேங்க 2 பாயிண்ட் தான்பா. 2 பாயிண்ட் தான். அவன எத்தனை வாக்குவாதம் பண்ணாத நடுவட்ட வாக்குவாதம் பண்ணாத. மொத்தங்கள வெளிய போச்சு எல்லாத்தையும். 2 பாயிண்ட் தொட்டு வந்த 2 பாயிண்ட் தாயா. யோ போயா. யோ 2 பாயிண்ட் என்னைய புரியுதா? அதான் நீங்க தோலை உச்சிட்டு போங்க. ஒண்ணு ஐயோ பாயிண்ட் ஒண்ணு வெட்டி வீசி தூக்கிடுங்க. என்ன சொல்லிடுவா போயா. புள்ளி நிப்பாயில. என்னல கொஞ்சம் நிதானமா சொல்லக்கூடாதா? யாரு இதையே பேசிட்டு இருந்தீங்கன்னா மண்டைய உடைச்சு விட்டுறோம் பாத்துக்க. எங்க திரும்பினாலும் எவனா ஒருத்த மறைச்சிட்டு நிக்கா. திட்டம் போட்டு ரெக்கையா புடுங்கறானுவ. பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? அதுக்கு என்ன? இது அவனுவ ஊரு. அவனுக்கு வந்ததே நம்ம செரலுக்கு தான். நீ கொஞ்சம் மேல போயிருந்தா என்ன இருக்கு தெரியுமா? கொலை கூட விழுந்திருக்கும். கொலைக்கு பயப்படுற நடிங்க. நீ எதுக்கு எங்களை இங்க கூட்டி வந்த? அன்னைக்கே அவனுவ குடல உருவி மாட்டு கொம்பளை மாட்டி விட்டுருப்பேன். பெரிய இது மாதிரி இழுத்துட்டு போயிட்டு இன்னைக்கு பேச்ச பாரு பேச்ச. சரி தெரியாம கூப்பிட்டு வந்துட்டப்பா, மன்னிச்சுக்க. அதுக்குன்னு கொஞ்சம் பொறுமையா சொல்லக்கூடாதா? சொல்ல கூடாதியா? உனக்கு என்ன? நீ இங்கே உருண்டு புரண்டு வாழ்ந்து முடிச்சிட்ட. நாங்க இப்பதான் ஆரம்பிக்கோம். பாத்துக்க, போகும்போது எவனாவது குறுக்க வந்தா அடிதான். தள்ளு. வரலையா? வரல. ராத்திரி பூரா முடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒருத்தரும் வரல. என்னையா? எனக்கு எப்பல தெரியும். எல்லாம் வந்திருப்பான்னு நினைச்சேன். யோ நீ போ, வீட்டுக்கு போ. ஒண்ணு இருக்காது, நாங்க போய் பார்த்துட்டு வரோம். போ யோ வாயா. முருகா ஓடியா, வண்டி எடு சீக்கிரம் வா. ஏர் 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 ஏர். ராத்திரி முழுக்க வராம இருந்துட்டானுவ. ஏதாவது போய் பாத்தியா நீ? எனக்கு என்ன தெரியும்? ராத்திரி முழுக்க உன் கூட தான் இருந்தேன். என்கிட்ட ஏன்ல யார்? வா போய் பாப்போம். எங்க பாவிட்டாடா? வாங்கப்பா, பார்த்து வாங்க. ஏன் நில்லுங்கப்பா. எந்த ஊரு, என்ன விஷயம்? மொத்தமா தண்ணி வந்திருக்கியா? சார் பொடியங்குளம் சார். பொடியங்குளமா? சரி அதுக்கு சார் நேத்து கையெழுத்து போட 4 பேர் வந்தாங்கல்ல ஊர் பெரியவங்க. ஏன் இல்ல நேத்து அனுப்பிட்டாச்சா? என்ன சொல்றீங்க? எங்க வந்தாங்க? வரலையா? வரல சார். வரலையே. வர டைம் ஆயிடுச்சு. ஊருக்கு யாரும் வரலையே. சரி நான் வெளிய பாத்து போய்டுங்க. இன்ஸ்பெக்டர் வரட்டும். ஏன் சார் பத்தி விட்டு வராங்க? நாங்க பாத்து சரி முடிங்க சார், நான் போயிடுவோம். ஏய் இன்ஸ்பெக்டர் வரட்டும், வெளிய உட்கார்ந்து போமே. சரி வாங்கப்பா. இங்க வந்தா இங்க தான் கேட்பாங்க. என்னையா விரட்டுறீங்க? வாங்கப்பா. சரி சார் நான் போறோம். போங்கப்பா. எங்க போய் தொலைஞ்சானுவ? எனக்கு பேச்சுகளை பார்த்தா பயமா இல்ல இருக்கு. ஒருத்த மூச்ச சரியில்லை. சரி இன்ஸ்பெக்டர் வரட்டும். ராத்திரியே கவனிச்சிருக்கணும், கண்டுக்காம விட்டோமப்பா. தம்பி நேத்து 5-6 பெரிய ஆளுக்கு ஸ்டேஷன் வந்தாவ பாத்தியா? பெரிய ஆளுக்கு நேத்து ஸ்டேஷன் வந்தாங்க பாத்தியா? என்ன தெரியலனே. அப்படி யாரையும் பார்க்கலையா? என்ன உள்ள எதுவும் பார்க்கலையா? என்ன உள்ள கல்ல போய் பார்க்கலையானே? நான் உள்ள போக மாட்டேன். தம்பி அடிட்டு உள்ள போயிட்டு வருவான். தம்பிக்கு என்ன தெரியும்? நேத்து இங்க ஸ்டேஷனுக்கு 5-6 பெரிய ஆளு வந்தா, நீ எதுவும் பாத்தியா? ஐயாட்ட கொடு. யோ ஐயா, இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட ஃபைல்லாம் அங்கே இருக்கு. ஐடியா அது ஐடியா. நாளைக்கு கோயில் இதோட 10 அடி குடிக்கணுவா? நமக்கும் வருவனு கேளு. கேளுப்பா.
சார். என்ன ராசா? நாங்களும் போய் டீ குடிச்சிட்டு வந்துடுறோம் சார். சார் இப்போ வந்துருவாரு, கொஞ்ச நேரம் தான் அங்கே நிலை. சார் எப்போ சார் வருவாரு? இப்போ வந்து எவ்வளோ நேரம் சார் நிற்கிறது? கொஞ்ச நேரத்தில் வந்துருவாருன்னு சொல்லணும். நாங்கள் நாளைக்கே வந்து எழுதி தரோம். என்ன சொல்லிட்டே இருக்க, நீங்க பாட்டு கிளம்பிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் வந்துருவாரியா? சார் எப்போ சார் வருவாரு? இப்போ வந்துருவாரியா? வயசானவங்க சார், நீங்க எத்தனை டீ குடிச்சிங்க தெரியுமா? பச்சை தண்ணி கூட கொடுக்காம நிக்க வச்சிட்டியா? நீங்க தான் வாங்கி தர மாட்டீங்க, நாங்களா போய் குடிச்சிட்டு வரோம் சார். பாருங்க. சரியா இருங்க, சார் வந்துட்டாரு. ஆனா ஒண்ணு இதே சொல்லாதீங்க. அமைதியா சத்தம் போடாதீங்க. யோ என்ன இங்க சத்தம்? வெளியே கேட்கலையா உங்க சத்தம்? சார் சார் இவங்க தான் சார் போகணும்னு கிடந்து கத்திரியே கிடக்காங்க. நான் என்ன சார் என்ன போலீஸ் ஸ்டேஷனில் நிற்க மாட்டீங்களோ? அதுக்கு இல்லை சார், சாயங்காலத்துலேருந்து நின்றுட்டு இருக்கோம் சார். என்ன செத்தா போயிடுவேன். எவ்வளோ நேரம் சார் நிற்கிறது? திருட்டு பயிலுவ மாதிரி நிற்க வச்சிருக்காங்க சார். ஏன் நீங்கள் திருட்டு பசங்க இல்லையா? பஸ்ஸை உடச்சிட்டு ஊரே ஒளிஞ்சு கிடக்கல சார்? அதான் முடிஞ்சு போச்சு இல்லை சார், கேஸ் வாபஸ் வாங்கிடுச்சு இல்லை சார்? கேஸை வாபஸ் வாங்கிட்டா நான் உனக்கு சல்யூட் அடிக்கணுமா? சார் சல்யூட் அடிக்கணும் சார். நாங்கள் உட்காருக்கு ஒரு பெஞ்சு கொடுக்கலாம்ல சார்? பெஞ்சா? யோ போலீஸ் ஸ்டேஷனில் பெஞ்சில் நிற்க மாட்டீங்களா? உங்க ஊருக்கு வந்து உங்க முன்னாடி எம்படி தான் நின்று எனக்கு என்ன பெஞ்சா போட்டீங்க? பெஞ்சுக்கு விடுங்க சார், விடுங்க சார், விடுங்க சார். எங்க கைத்து போடணும்னு சொல்லுங்க, கைத்து போட்டு போயிட்டு. என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன சார் இது? எழுதி தர தானே சார் கூட்டு வந்தீங்க, இப்ப பெரிய மனசு மேல கை வைக்க போலீஸ்கார மேல கை வைக்க? கதவு மூடுமியா? இந்த புடிங்களுக்கு போலீஸ்னா யாருன்னு பேர் என்ன? சொல்லு சொல்லு, உன் பேர் என்ன? துரியோதன. துரியோதன? நீ எல்லாம் துரியோதன? உங்க அப்பா பேர்? உங்க அப்பா பேர் என்ன? சொல்லு. மாடசாமி பையன் துரியோதனா? ஏண்டா நேத்து நீங்க பேரை மாத்திட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்க ராஜாவாடா? உன் பேர் என்ன? அர்ஜுனனா இல்ல பீமனா? சொல்றா. உனக்கு எதுக்குடா வடமலையான் பேர்? சொல்லு சொல்லு. கட்டியா தலப்பா? ஊர் குடும்பம் நீ தலப்பா ஆக மாட்டேன். கட்டியா கட்டியா? இப்ப மட்டும் ஏன் கை நடிக்குது? எங்க அனுத்துல காணும்? ஒளிஞ்சிருக்கீங்களோ? வெளியே வர மாட்டியோ? வெளியே ஆள உடைக்கிறேன். ஆசைப்படல தூக்கி போடு. ஏதோ தனியார் பஸ்ஸை தானே உடச்சிருக்கானுங்க. அந்த ஓனர் வந்து கிஞ்சினானேன்னு போனா போதுன்னு விட்டுட்டு வந்தா இந்த கிழட்டு பாயிலுவ நெஞ்ச நிமித்திக்கிட்டு மீசை முறைக்கிட்டு முன்னாடி முறைச்சிக்கிட்டே நிற்பானுங்க. என்னைய பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? என்ன சார் பண்றது? யோ அதுதான் தமிழ்நாடு முழுக்க பஸ் கிஸ்ன்னு பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, அந்த கேஸில் தூக்கி போடியா. எவன் வந்து என்ன கேட்குறான்னு பார்க்குறேன்.
இப்படி பண்ண? என்ன சொல்ல சொல்ற? அவன் பஸ் ஓடிச்சதுக்கு அவன் அடிச்சான். இல்ல தலைமா கட்டத்துக்கு அடிச்சான், நிமிதவாதத்துக்கு அடிச்சான், மானசாமி மாவனுக்கு எப்படி துருவனு பேர் வந்துச்சுன்னு அடிச்சா. அங்க வச்சு போக வேண்டிய உசுர புடிச்சு கொண்டாந்தா இந்த மாதிரி நாங்கள் பையனுக்கு நினைக்க சாவுதானு. அதுக்கு நானே ஆசை செத்து போயிடலாம். அதான் போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சு உடைச்ச மொத்த ஊரே காவு கொடுத்துட்டு வந்துட்டீங்கல்ல. இனி எவன் இருந்தா என்ன கேட்டானே? அப்படியே எல்லாரும் இறக்கிடுவேன். பின்னாடியா மொத்த ஊரையும் மானத்தையும் நச்சு கொண்டு போட்டுருக்கானுவ. இப்பவும் உங்களுக்கு எல்லாம் தொலை நடக்குதுல்ல. இப்படி புழு பூச்சி மாதிரி வாழ்ந்து என்னையா பண்ண போறீங்க? எத்தனாவது தலைமுறை உங்களோட கிடந்து மாரடிக்க வேண்டியிருக்கு. புள்ளையில கூட்டிட்டு ஓடுதான்னு சொல்லுதில்ல, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? அவனுவ பஸ்ஸ உடைச்சதுக்கு அடிக்கல, நிமிந்து பார்த்ததுக்கு அடிச்சிருக்கானுவ. ஆயுசுக்கும் நிமிந்து பார்க்காம வாழ்ந்துருவீங்களா? அப்படி வாழ முடியும்னு நினைக்கிறவங்க இப்பவே இங்க இருந்து போயிருங்களேன். உங்களை எவனும் இங்க புடிச்சு வைக்கல. நாங்க இப்ப நிமிந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். என்ன எல்லாருக்கும் கேட்டுச்சா? போலீஸோ மிலிட்டரியோ எது வந்தாலும் சண்டை போட போறோம். ஊரே அடிச்சுட்டு வருகிட்டாங்கள. Ha ha ha.